கண்மணி சட்டியில இடியப்பனை எடுத்து வைக்கிறாங்க. அன்பு தூரமா நின்னு கண்மணிய ரசிக்கிறாரு. கண்மணி வீட்டுக்கு வந்த உடனே அன்பு சொல்றாரு, இதுதான் உன்னோட டயர்ட்னஸுக்கு காரணம். கண்மணி சொல்றாங்க, அம்மாவோட இடியப்பனை நம்பி நிறைய ஏழை வீட்டு ஜனங்க இருக்காங்க அன்பு. அத்தை கிட்ட இத சொன்னேன். அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இடியப்பனை விற்க போனேன் அன்பு. அன்பு சொல்றாரு, கண்மணி அம்மா கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டயே சொல்லியிருக்கலாம். நான் என்ன உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா கண்மணி? கண்மணி சொல்றாங்க, அன்பு சாரி பார்ட்னர். கண்மணி தனியா தூங்குறத பார்த்துட்டு அன்பு அன்பா போர்வைய போத்தி விடுறாரு கண்மணிக்கு. போர்வை போத்தி விடுறப்ப கண்மணியோட காலை பாக்குறாரு அன்பு. சைக்கிள் மிதிச்சு மிதிச்சு கண்மணியோட காலு எவ்வளவு புண்ணா இருக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு அன்பு. அன்பு சொல்றாரு, கண்மணி உன்னோட ஃபுட் டெலிவரிய இனிமேட்டு இந்த ஸ்கூட்டர்லயே பண்ணுன்னு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கறாரு கண்மணிக்கு. அதோட கீயையும் கொடுக்கறாரு. இனிமேட்டு சைக்கிள் மிதிச்சு மிதிச்சு உன் காலு வலிக்காது. இந்த கீய கண்மணி வாங்குறப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க அன்பை பத்தி. நாளை சந்திப்போம்.